இருக்கிற சேலரி ஸ்ட்ரக்சர்ல பார்த்தீங்கன்னா, 40% வரைக்கும் நீங்க வேலை பார்க்கவே தேவையில்ல. வீட்ல இருந்தாலே சேலரி வந்துரும். ஆனா 4 வருஷம் கழிச்சு இந்தியா போயிடலாம்ப்பா அப்படின்னு நெனச்சீங்கன்னா, ஸோ லைசென்ஸ் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு €3000 ஆயிடும். அதுக்கப்புறம் ரொம்பவுமே இருட்டா இருக்கும். அந்த வெயில பார்க்கவே முடியாது. என்ன பெரிய டிப்ரஷன் ரொம்ப டூ மச்சா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் இதுலயும் ஜெர்மன் தான் பேசுவாங்க. ஏன் நம்ம ஊர்லயும் தான் தமிழ் பேசுவாங்க. நீங்க வேணும்னே ஜெர்மன்ல தான் பேசுவாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அவங்க மாரியா ஜெர்மன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டிரான்ஸ்லேட்டர் ஆப்ப ஃபோன்ல போட்டா கூட ஜெர்மன் கத்துக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்க அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸா எந்த குழந்தையுமே என்னோட பாப்பாவ கிச்சனை வந்து நம்ம விலைக்கு வாங்கிக்கணும். 2,00,000 கொடுத்து விலைக்கு வாங்கிக்கணும். ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு வீடியோல ஜெர்மனி விட்டு நிறைய இந்தியன்ஸ் வந்து ரீசென்ட் டேஸ்ல கிளம்பி போயிட்டு இருக்காங்க. இந்தியாக்கே திரும்பவும் போறாங்க. இல்ல வேற கண்ட்ரி சூஸ் பண்றாங்க. அது என்னலாம் ரீசன், எதனால இந்தியன்ஸ் எல்லாம் கிளம்பி போறாங்கன்றது இந்த வீடியோல ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரீசன் எதனால இந்தியன்ஸ் கிளம்பி போறாங்க அப்படின்னா இன்ஃப்ளேஷன். ரீசென்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா ஹவுசிங் ரெண்டா இருக்கட்டும், கிராசரியா இருக்கட்டும், எல்லாவோட ப்ரைஸுமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. ஜென்ரலா வெளிநாட்டுக்கு எதுக்கு வருவாங்க? ஒரு சேவிங்ஸ் பண்ணி இந்தியாவுக்கு ரிட்டர்ன் எடுத்துட்டு போகலாம். நல்ல ஒரு அமௌண்ட் வந்து சேவ் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்தியாவிலேருந்து எல்லாரும் அப்ராடுக்கு நிறைய பேர் வர்றது. ஸோ இங்கே இருக்கிற சேலரி ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா 40% டேக்ஸ் போயிடும். ஸோ அந்த 40% டேக்ஸ் பிடிக்கிறத வச்சு தான் இவங்க ஸ்கூல்லலாம் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க கிட்ஸுக்கு. அப்புறம் வந்து நிறையா இப்போ வேலை போயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து வேலை இல்லைன்னா கூட 67% வந்து இவங்க வந்து 1 இயர் வரைக்கும் பே பண்ணுவாங்க. நமக்கு இப்போ கோவிட்லலாம் நிறைய பேருக்கு வேலை போனப்போ 67% வந்து கவர்மெண்ட்டே வந்து சேலரி பே பண்ணுச்சு. 1 இயர் வரைக்கும் நீங்க வேலை பார்க்கவே தேவையில்ல. வீட்ல இருந்தாலே சேலரி வந்துரும். அந்த மாதிரி நெறைய நல்லது பண்றாங்க தான். ஆனா, இது எல்லாமே நம்மளோட அந்த 40% டாக்ஸ்ல இருந்து தான் பண்றாங்க. ஸோ 40% டாக்ஸ் போனதுக்கப்புறம் நமக்கு கைக்கு கிடைக்கிறது சேலரின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஒருத்தர் மட்டும் ஏர்ன் பண்றோம் அப்படின்னா, அந்த சேலரிய வச்சு ஒரு கம்ஃபர்டபுளான லைஃப் ஸ்டைல் வாழ்றது ரொம்ப கஷ்டம். எக்ஸாம்பிள் நம்ம ஊர்ல வந்து ஒரு நார்மலா எல்லாருமே வந்து சின்ன காராவது வச்சிருப்போம். ஸோ கார் வச்சிருக்கிறது வந்து இந்தியால வந்து ஒரு ஆடம்பரம் கிடையாது. ஒரு அத்தியாவசியம் மாரி. பட் இங்க நீங்க கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா, ஆடம்பரம்னு தான் சொல்லணும். ஏன்னா, காரோட லைசென்ஸ நீங்க வாங்குறதுக்கே ஒரு பெரிய ப்ராசஸ் போணும். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப கஷ்டமான ப்ராசஸ் அந்த லைசென்ஸ் வாங்குறது. அந்த லைசென்ஸ் வாங்குறதுக்கே €3000 ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அட்டெம்ப்ட்ல நீங்க லைசென்ஸ் வாங்குனீங்கன்னா, நெறைய பேர் 4 அட்டெம்ப்ட், 5 அட்டெம்ப்ட்லாம் போயிருப்பாங்க. அப்ப யோசிச்சு பாருங்க. €15,000 வரைக்கும் செலவு பண்ணவங்கலாம் கூட இருக்காங்க. ஸோ லைசென்ஸ் வாங்குறதுக்கே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு €3000 ஆயிடும். அதுக்கப்புறம் அதோட இன்சூரன்ஸ். அதுக்கப்புறம் அதுக்கு ஏதாவது சின்னதா செலவு வச்சா கூட 1,00,000 2,00,000 வரைக்கும் செலவாகும். நம்ம ஊர மாதிரி கிடையாது. ஸோ இங்க வந்து நீங்க கார் வாங்குறதுக்கு அவ்ளோ யோசிச்சு தான் வாங்கணும். ஸோ உங்களால ஒரு கம்ஃபர்டபுளான இந்தியால வந்து கார் வச்சிருந்த லைஃப் ஸ்டைல வந்து இங்க வாழணும் அப்படின்னா, உங்களோட சேலரி ரொம்ப நல்லா இருக்கணும். சரி கார் இல்லாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்லயே போய்க்கலாமே அப்படின்னா, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல கார்ல 10 நிமிஷத்துல போற விஷயத்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல 45 நிமிஷம் கூட ஆக சான்ஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் நான் வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாக்கு கிண்டர் கார்டன் வந்து வீட்டு பக்கத்திலேயே கிடைக்கல. கொஞ்சம் தள்ளி தான் கிடைச்சது. அது பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி கிடைச்சது. சைக்கிள்ல போனா 10 நிமிஷத்துல போயிடலாம். ஆனா வின்டர்ல சைக்கிள் யூஸ் பண்ண முடியுமா? 3 மாசம் தான் வெயில் இருக்கும். அப்ப மட்டும் தான் சைக்கிள் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்க சைக்கிள் யூஸ் பண்ணாம பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல போறப்போ 2 பஸ்ஸு, ஒரு ட்ரெயின் மாறி போணும். 10 நிமிஷம் நடக்கவும் செய்யணும். ஸோ இதெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா, போய் அந்த 4 கிலோமீட்டர் பக்கத்துல இருக்க கிண்டர் கார்டன்ல விட்டுட்டு வரதுக்கே 45 மினிட்ஸ் ஆயிடும். ஸோ திரும்பவும் கூப்பிட போறப்ப இன்னொரு 45 மினிட்ஸ் ஆகும். ஸோ ஒர்க்கிங் பேரண்ட்ஸ்க்கு ஒரு நாளைக்கு இது எவ்வளோ ஒரு டைம் வேஸ்ட் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே வந்து கஷ்டமா இருக்கும். உங்களுக்கு காஸ்ட் ஆஃப் லிவிங் ஆரம்பிச்சு, அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்க்கு தேவைப்படுற விஷயங்கள நீங்க சம்பாரிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ நம்ம ஊர்ல ஹாயா கார்ல போயிட்டு வந்துட்டு இருந்த நம்ம, இங்க வந்து ட்ரெயின்லயும், பஸ்லயும் ஏறி, இறங்கி எல்லா இடத்துக்கும் போயிட்டு வரப்போ கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ இந்தியால கம்ஃபர்டபுளா வாழ்ந்த ஒரு ஃபேமிலி, இங்க வந்து இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படணுமா? அதுவும் நமக்கு எந்த சேவிங்ஸுமே இல்லையே! இந்தியாலயே நான் அவ்ளோ சேவ் பண்ணுவேனே! அப்படின்னு நெனச்சு நெறைய பேர் போறவங்க இருக்காங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, வெதர் தான். வெதர்க்கெல்லாமா கூட ஊருக்கு கிளம்பி போவாங்கன்னு நீங்க நெனைக்கலாம். ஆனா, இந்த வெதர்க்கு பின்னாடி நெறைய விஷயம் அமைஞ்சிருக்கு. என்னன்னா, இங்க வந்து 3 மாசம் மட்டும் தான் நல்ல வெயில் அடிக்கும். அதாவது இந்த மாதிரி நார்மலா ட்ரெஸ்ஸ போட்டுட்டு நம்மளால வெளியில சுத்த முடியும். மத்த மாசம் எல்லாமே ஜாக்கெட்டு, ஷூ எல்லாமே மாட்டிட்டு மட்டும் தான் கம்ஃபர்டபுளா போக முடியும். ஸ்ப்ரிங்கு, ஃபால் எல்லாம் கூட கொஞ்சம் குளிர தான் செய்யும். ரொம்பலாம் கம்ஃபர்டபுளா நம்மளால இருக்க முடியாது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மட்டும் தான் கம்ஃபர்டபுளா இருக்க முடியும். ஸோ இந்த வின்டர் அப்படின்னு வர்றப்போ, வின்டர்ல பார்த்தீங்கன்னா, ரொம்பவுமே இருட்டா இருக்கும். அந்த வெயில பார்க்கவே முடியாது. சரி 1 மாசம்
கன்டினியூஸா வேலை பார்க்காம இருந்துடலாம். 2 மாசம் இருந்துரலாம். இப்படியே 4 மாசம், 5 மாசம் போறப்போ நமக்கு டிப்ரஷன் உருவாகும். நான் இந்தியாலருந்து பார்க்குறப்போ வீடியோஸ்ல டிப்ரஷன் அப்படின்ற வேர்ட்ஸ்லாம் பார்க்கும்போது, என்ன பெரிய டிப்ரஷன் ரொம்ப டூ மச்சா பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் நெனச்சேன். ஆனா இங்க வந்து நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்றப்ப தான் தெரியும், அந்த டிப்ரஷன் எவ்வளோ ஒரு கொடுமையானதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இங்க இந்தியன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பக்கத்து வீட்ல, எதிர்த்த வீட்ல, பக்கத்து தெருவுல அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தள்ளி தள்ளி தான் இருப்பாங்க. ஏன்னா வீடெல்லாம் பக்கத்துல பக்கத்துல கிடைக்காது. ஸோ அப்படி இருக்கிறப்போ நீங்க டெய்லி ஒரு ஒரு ஃப்ரெண்ட்ஸையோ, ஃபேமிலியோ பக்கத்துல இருக்க ஃப்ரெண்ட்ஸையோ மீட் பண்றது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். அப்படி இருக்கப்போ நீங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் லோன்லியா தான் இருப்பீங்க. ஏன்னா எல்லாருக்குமே வேலை இருக்கும். அவங்க வேலை பார்ப்பாங்க. அவங்கள டெய்லிலாம் மீட் பண்ணிட்டு இருக்க முடியாது. ஸோ வந்த புதுசுல பார்த்தீங்கன்னா, யாரையுமே நான் வந்து வீக் டேஸ்ல மீட் பண்ண முடியாது. வீக்கெண்ட்லயுமே நம்ம அவங்க வீட்டுக்கு போகணும். டிராவல் பண்ணி போணும். அவங்க நம்ம வீட்டுக்கு வரணும். ஸோ அப்படி இருக்கிறப்போ மோஸ்ட்லி இருட்டா தான் இருக்கும். அப்படி இருக்கப்போ டிப்ரஷன் வந்து ஒரு பெரிய கொடுமையான நோயா கூட அமையும். எனக்கு தெரிஞ்ச சில பேருக்கு இந்த டிப்ரஷன் வந்து நெறைய காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் காஸ் பண்ணியிருக்கு. எக்ஸாம்பிள் பேனிக் அட்டாக்ஸ். அவங்க மயக்கம் போட்டு விழுகிறது, எல்லார்கிட்டயும் எரிஞ்சு விழுகிறது, வீட்ல சண்டை போடுறது, ஒரு மாரி பைத்தியம் புடிச்ச மாரி ஆகுறது, இந்த மாதிரியெல்லாம் கூட நான் பார்த்துருக்கேன். இத நான் ஜஸ்ட் பேச்சுக்கு சொல்லல. இது வந்து ரொம்ப கொடுமையான ஒரு விஷயம் டிப்ரஷன்ன்றது. அதுவும் ஃபர்ஸ்ட்டு வந்த புதுசுல எனக்குமே ஒரு 2, 3 மந்த்ஸ் டிப்ரஷன் இருந்தது. எப்படா இந்தியாவுக்கு போவோன்ற மாதிரி தான் இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் 1 இயர் முடிச்சு இந்தியாவுக்கு வரப்போ எனக்கு லிட்ரலா என்ன ஃபீலிங் இருந்தது அப்டின்னா, ஏதோ ஜெயில்ல என்ன இவ்ளோ நாள் அடைச்சு வச்சுட்டு, ஜெயில்லருந்து ரிலீஸ் ஆன ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. நான் இந்தியால ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட்ல கால் எடுத்து வைக்கிறப்போ, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. எனக்கு ஹானஸ்ட்டா அந்த ஃபீலிங் தான் இருந்தது. அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க வின்டர் எவ்ளோ கொடுமையா இருக்கும்னு சொல்லிட்டு. ரொம்ப ஹார்ஷா இருக்கும் வின்டர். எப்ப பாரு இருட்டாவே இருக்கும். ஆஃபீஸ்க்கு போனா மட்டும் தான் மக்கள பார்க்க முடியும். வெளியில பார்க்குற மக்களுமே பார்த்தீங்கன்னா, ஒரு அந்நியமா தான் ஃபீலிங் தான் வரும். ஏன்னா, எல்லாருமே கொஞ்சம் நம்ம கூட க்ளோஸாலாம் இருக்க மாட்டாங்க. ஜெர்மன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வார்மாவும் இருக்க மாட்டாங்க. ஹாய், ஹலோ அவ்வளோதான் சொல்லுவாங்க. அதுவுமே எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அது நமக்கு ரொம்பவுமே டிப்ரஸிங்கா இருக்கும். வின்டர்ல அவ்ளோ லேயர்ஸ் போட்டு போறது, எல்லாமே எரிச்சலா இருக்கும். எப்படா வெயில் வரும்? எப்படா நம்ம வெயில பார்ப்போம்? அப்படின்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு இந்த வின்டர்லாம் கிராஸ் பண்ணி முடிச்சுட்டு, இந்த ஏப்ரல், ஸ்ப்ரிங் அப்போ ஒரு வெயில் வரும் பார்த்தீங்களா? அதுல நமக்கு எங்கேருந்து தான் அந்த சந்தோஷம் வரும்னு தெரியல. அதெல்லாம் அனுபவிக்கும்போது தான் தெரியும். அந்த கஷ்டம் வந்து இங்க இருக்க இந்தியன்ஸ் எல்லாருக்குமே வந்து ஐ திங்க் ஹானஸ்ட்டா எல்லாருமே சேம் ஃபீலிங் தான் இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அத வந்து அனுபவிச்சா மட்டும் தான் புரியும். ஸோ வெதர் ஒரு முக்கியமான ரீசன். ஸோ ஃபேமிலியோட இருக்கிறப்போ டிப்ரஷன் தாங்க முடியாம நெறைய ஃபேமிலிஸ் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. இப்படியெல்லாம் கஷ்டப்படணுமா? நம்ம இந்தியாக்கே போயிரலாம்னு நெனைக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, லாங்குவேஜோட ஆப்ஷன் தான். இங்க எல்லா இடத்துலயும் ஜெர்மன் தான் பேசுவாங்க. ஏன் நம்ம ஊர்லயும் தான் தமிழ் பேசுவாங்கன்னு நீங்க சொல்லலாம். ஆனா நம்ம ஊர்ல ஒரு யுனிவர்சிட்டிக்கு போறோம், இல்ல ஒரு படிச்ச ஆஃபீசர் கிட்ட பேசுறோம்னா, இங்கிலீஷ் பேசினா அவர் பதிலுக்கு இங்கிலீஷ் பேசுவாரு. இல்ல ட்ரையாவது பண்ணுவாங்க. ஆனா இங்க ஒரு சில இடத்துல எப்படின்னா, ஆஃபீஸஸ்ல சொல்றேன். நான் கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்ல அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலுமே பேச மாட்டாங்க. நம்மகிட்ட ஜெர்மன்ல தான் பேசுவாங்க. வேணும்னே ஜெர்மன்ல தான் பேசுவாங்க. ஒரு சிலர் மட்டும் தான் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அவங்க பாவம்ன்னு சொல்லிட்டு. எக்ஸாம்பிள் ஒரு இன்சிடென்ட் சொல்றேனே. என்னோட பாப்பா வந்து இப்ப ஸ்கூல் ஃபர்ஸ்ட் கிரேட் சேர்ந்திருக்கா. அந்த ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் டே இனாகுரேஷன். எல்லா பேரண்ட்ஸும் வந்திருக்காங்க. நான் ஒருத்தவங்க இந்தியன். ஸோ அவங்க வந்து முன்னாடி உட்காந்து ஒரு 1/2 மணி நேரம் டூ ஒரு 1 மணி நேரம் இருக்கும். சரமாரியா ஜெர்மன்ல சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. டிரான்ஸ்லேட்டர் ஆப்ப ஃபோன்ல போட்டா கூட, அந்த டிரான்ஸ்லேட்டர் ஆப்பால கரெக்ட்டா டிரான்ஸ்லேட் பண்ண முடியல. ஏன்னா ஃபாஸ்ட்டா ஜெர்மன்ல பேசிட்டே இருக்காங்க. ஏதோ ஒரு தனி நாட்ல தனி காட்டுல விட்ட மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீலிங். எனக்கு ஒண்ணுமே புரியல. யோசிச்சு பாருங்க, அப்ப என்னோட மனநிலைமை என்ன மாதிரி இருந்திருக்கும்னு சொல்லிட்டு. அங்க நம்ம வேற ஒரு கண்ட்ரிக்காரங்க உட்கார்ந்துருக்கோம்னு கொஞ்சம் கூட கர்ட்டஸியே கிடையாது. உங்களுக்கு புரிஞ்சுதா? ஏதாவது தெரிஞ்சுதா? எதுவுமே அவங்க கேட்கல. இதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் டே கிராஜுவேஷன் அப்பயும். ஸோ இந்த மாதிரி நெறைய விஷயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து உங்களுக்கு ஜெர்மன் தெரியுதா, தெரியலான்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க. அவங்க பாட்டுக்கு ஜெர்மன்ல பேசிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களா வாய திறந்து எனக்கு ஜெர்மன் புரியல, கொஞ்சம் இங்கிலீஷ்ல சொல்லுங்கன்னு சொன்னா கூட, சில பேர் ரொம்ப ரூடா டிரான்ஸ்லேட்டர கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லாம். இப்போ நீங்க ஆஃபீஸ் நெறைய இடத்துல வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போக வேண்டிய சிச்சுவேஷன் இங்க நடக்கும். அப்ப கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்குலாம் போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஹெசிடேஷனோடயே தான் நான்லாம் போவேன். ஏன்னா பேசிக்கான ஒரு ஜெர்மன் இப்ப எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இருந்தா கூட கொஞ்சம் ஃபாஸ்ட்டா பேசுறாங்க. இல்ல ஏதாவது ஒரு வார்த்தை நமக்கு புரியலன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். அதனால வந்து நம்மளால ஒரு நிம்மதியாவே இருக்க முடியாதுன்னு சொல்லலாம். நிம்மதியாவே இருக்க முடியாது எந்த இடத்துலயுமே ஜெர்மனில. இப்போ ஒரு கடைக்கே போறீங்க, பில்லு போடுறீங்க. பில்லு போடுறப்போ அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒண்ணு கேட்குறாங்க. எங்கருந்து எடுத்தீங்க இந்த காய்? இல்லன்னா இதுல என்ன பிரைஸ் போட்டிருந்துச்சு? ஏதோ ஒண்ணு கேட்குறாங்கன்னா, அது நமக்கு புரியாது. அது புரியலன்னா பக்கத்துல இருக்கவங்களும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. பக்கத்துல இருக்கவங்களுக்கும் ஏன்னா இங்கிலீஷ் சில பேருக்கு தெரியாது. ஏன்னா அவங்கள சொல்லி தப்பில்ல. அவங்க வந்து நார்மலா ஒரு பில்லிங் போடுற ஒரு எம்ப்ளாயி. அவங்களுக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ நமக்கு அப்ப கஷ்டமா இருக்கும். நான் என்ன சொல்றேன்னா, அவங்கள தப்பா சொல்லல. நம்மளுக்கு அப்ப கஷ்டமா இருக்கும். ஸோ ஜெர்மன் கத்துக்கணும்.
இது மட்டும் இல்ல. இது பெரியவங்களுக்கு இந்த கேஸ். சின்ன பசங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குட்டி குழந்தைங்கள கூட்டு வரீங்க அப்படின்னா, அவங்க ஜெர்மன் கத்துக்கிற வரைக்கும் இந்த குழந்தைங்க அவங்கள வந்து ஃப்ரெண்ட்ஸா ஏத்துக்க மாட்டாங்க. இப்ப நானே என்னோட பாப்பாவ பார்த்தீங்கன்னா, 3 1/2 வயசுல எடுத்துட்டு வந்தேன் இங்க. ஸோ 3 1/2 வயசுல அவளுக்கு ஜெர்மன் தெரியல. இங்கிலீஷுமே கொஞ்சம் தான் தெரியும். ஸோ ஆனா இங்க இந்த அபார்ட்மெண்ட்ல பக்கத்துல இருக்க குழந்தைங்க எல்லாரும் சம்மர்ல வந்து இங்க மண்ல விளையாடுவாங்க. ஸோ அவளும் போவா. ஆனா எந்த குழந்தையுமே என்னோட பாப்பாவ சேர்த்துக்க மாட்டாங்க. சரி ஸ்டார்ட்டிங்ல தான் அப்படி இருக்காங்க. போக போக சேர்த்துப்பாங்கன்னு நானும் 1 வருஷம் வெயிட் பண்ணேன். 1 1/2 வருஷம் வெயிட் பண்ணேன். 2 வருஷம் வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறமா அவ ஜெர்மனும் பழகிட்டா. அப்பயுமே சேர்த்துக்கல. ஒரு மாதிரி ரொம்ப ஆடா இருக்கும். ரொம்ப இல் ட்ரீட் பண்ணுவாங்க. ஆ ஏன்னு தெரியல. அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, என்னோட பாப்பாவ. ஸோ அவளுக்கு ஸ்டார்ட்டிங்ல ஜெர்மன் தெரியலன்ற அந்த ஒரு விஷயம், இங்க இருக்கிற எங்க பக்கத்துல இருக்க குழந்தைங்களுக்கு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிஞ்சிருச்சு. பிளஸ் அவங்க வேற இங்க கொஞ்சம் மக்கள நம்மள அக்செப்ட் பண்ணிக்கிறதும் கொஞ்சம் கஷ்டம் தான். ரொம்பலாம் நம்மள ஃப்ரெண்ட்லியா அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எல்லாருமே ரொம்ப ஏலியன் மாரி தான் பார்ப்பாங்க கொஞ்சம். எனக்கு அந்த ஃபீலிங் தான் இருந்தது. மேபி மத்தவங்களுக்கு எப்படின்னு தெரியல. ஸோ எனக்கு நெறைய இடத்துல அந்த ஃபீலிங் வந்திருக்கு. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாலாம் இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட பாப்பாவுக்கும் அதே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது, அவ ரொம்ப கஷ்டப்பட்டா. வந்த புதுசுல ஃப்ரெண்ட்ஸ் இல்லாம, இந்தியன் ஃப்ரெண்ட்ஸா தேடி தேடி எவ்ளோ தூரம் நம்ம போக முடியும்? எங்கேயாவது ஒரு இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. ஏன்னா இந்தியன் கம்யூனிட்டியே ரொம்ப கஷ்டம் தான். ஸோ அப்படி இருக்கப்போ அவ ஸ்டார்ட்டிங்ல வந்து ஜெர்மன் தெரியாம கிண்டர் கார்டன்லலாம் பார்த்தீங்கன்னா, கிண்டர் கார்டனுக்கு போமாட்டேன்னு அழுவா. ரொம்ப கஷ்டமா இருக்கும் பார்க்கறதுக்கு. நானும் போய் 2:30க்குலாம் கூப்பிட்டுட்டு வந்துருவேன். ஏன்னா அங்க ஜெர்மன் தான் பேசுவாங்க. அவள வந்து அங்க விடுறப்போ இங்கிலீஷும் தெரியாது. இங்கிலீஷ் லைட்டா தான் தெரியும். ஸோ அங்க ஜெர்மன் பேசுறப்போ அவளுக்கு வந்து ஏதோ ஒரு தனியா ஒரு காட்டுல விட்ட மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் இல்லையா? சரி பாவம்ன்னு சொல்லி நானும் ஒரு 2:30க்குலாம் கூட்டிட்டு வந்துருவேன். பட் இது பார்த்தீங்கன்னா, அவ கிண்டர் கார்டன் முடிக்கிற வரைக்குமே இந்த கம்ஃபர்டபிள் ஃபீலிங்கே கிடையாது. எப்ப கிண்டர் கார்டன் போனோம்னாலும் என்ன சீக்கிரமா கூப்பிட்டுருங்க. எனக்கு போக பிடிக்கல. அவ்ளோ குழந்தைங்க இருப்பாங்க கிண்டர் கார்டன்ல. விளையாட மட்டும் தான் விடுவாங்க. நெறைய ஆக்டிவிட்டீஸ் குடுப்பாங்க. ஜாலியா தான் வச்சிருப்பாங்க. ஆனாலுமே அவ கம்ஃபர்டபிளாவே இல்ல. எப்போ அவ வந்து ஸ்கூல்ன்னு ஒரு டிரான்சிஷனுக்கு போனாலோ, அப்ப வந்து தான் அவ கொஞ்சம் கம்ஃபர்டபிள் ஆயிருக்கா. இப்போ கம்ஃபர்டபிள் ஆயிருக்கா. ஸோ இந்த ஹார்டான ஃபேஸ் பண்ற எல்லா பேரண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, எதுக்கு நம்ம குழந்தைய இவ்ளோ கஷ்டப்படுத்தணும்? அவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த நாட்ல இருக்கணுமா? இவ்ளோ இல் ட்ரீட்டோட இங்க இருக்கணுமான்னு சொல்லி நெறைய பேர் கிளம்பிடுறாங்க. அதுல ஒரு ரீசன். இந்த மாதிரி 3 வருஷம் தாக்கு பிடிச்சு, அதுக்கு மேல இருந்து இருக்கிறவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க. ஸ்டார்ட்டிங்ல இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படணுமான்னு நெனைக்கிறவங்க கிளம்பிடுறாங்க தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எஜுகேஷன் சிஸ்டம். இப்போ குழந்தைலாம் வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா, அவங்களோட எதிர்காலத்த ரொம்பவுமே யோசிப்பாங்க. இப்போ நம்ம ஒரு சின்ன குழந்தை வச்சிருக்கோம் அப்படின்னா, 1 கிரேட் வரைக்கும் ஓகே. அதாவது ஏபிசிடியே இங்க ஜெர்மன்ல ஏபிசிடி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ்ல ஏபிசிடின்னு தான் வரும். இங்க ஜெர்மன்ல ச அந்த மாதிரி தான். எல்லாமே டிஃப்ரெண்ட்டா தான் வரும். ஸோ அந்த குழந்தை ஜெர்மன்ல படிக்க ஆரம்பிச்சது அப்படின்னா, அவங்களோட திங்கிங் எல்லாமே ஜெர்மன்ல தான் இருக்கும். 1 கிரேட், 2ண்ட் கிரேட் வரைக்கும் ஓகே. 3 கிரேட், 4த் கிரேட் போகும்போதெல்லாம் ஜெர்மனோட ஸ்கில்ஸ் அவங்களுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்ப எக்ஸாம்பிள் ஒரு ஒரு அனிமலோட நேம் ராபிட்டுக்கு ஜெர்மன்ல கண்டிப்பா தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் அவங்க ராபிட்ட பத்தி எஸ்ஸே எழுத முடியும். அதே மாதிரி ரொம்ப டீப்பரா ஜெர்மன் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இங்க இருக்க நேட்டிவ் கிட்ஸோட நம்ம கிட்ஸ் ஜெர்மன ஹை லெவல்ல படிச்சா மட்டும் ஏன்னா வீட்லயும் நம்ம பேச மாட்டோம் இல்லையா? ஸோ அவங்க ஜெர்மன்ல ஊறி போயிருக்கணும். ஜெர்மனுக்குன்னு அவங்க மெனக்கெடணும். ஸோ நீங்க ஃபியூச்சர்ல ஒரு 4 வருஷம் கழிச்சு இந்தியா போயிடலாம்ப்பா அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இங்க இருக்க ஸ்கூல்ல அவங்க ஃபுல்லாவே ஜெர்மன்ல படிக்கிறப்போ, உங்களுக்கு வந்து ஒரு கேள்விக்குறி ஆயிரும். நம்ம குழந்தைங்க இந்தியாவுக்கு போய் எப்படி இங்கிலீஷ்ல படிப்பாங்க? ஏன்னா அவங்களோட திங்கிங் எல்லாமே ஜெர்மன்ல மட்டும் தான் வரும். ஒரு ரைம்ஸ் பாடுனா கூட ஜெர்மன்ல தான் பாடுவாங்க. ஸோ நம்ம குழந்தைக்கு அவ்வளோ பெரிய கஷ்டத்த குடுக்கணுமா? இங்க ஜெர்மன்ல படிக்க வச்சுட்டு, திரும்ப இந்தியால போய் இங்கிலீஷ்ல ஷிஃப்ட் பண்றப்போ, நம்ம குழந்தைங்க பின்தங்கிடுவாங்களோ? அப்படின்ற ஒரு பயம் வந்து பெரியவங்களுக்கு பேரண்ட்ஸ்க்கு வந்து வந்துருது. அதனாலேயே நெறைய யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப எடுத்துக்காட்டுக்கு நானே பார்த்தீங்கன்னா, வந்த புதுசுல இருந்து நான் இத யோசிச்சுட்டு தான் இருக்கேன். இப்ப என்னோட பாப்பா வந்து ஜெர்மன்ல படிக்க ஆரம்பிச்சுட்டான்னா, எங்களுக்கு இங்க இருக்கணும்னு ஆசை இல்ல. இப்ப இந்தியாவுக்கு நாங்க போறோம் அப்படின்னா, இந்தியாவுக்கு போனதுக்கப்புறம் அவ எப்படி டக்குன்னு இங்கிலீஷ்க்கு ஸ்விட்ச் பண்ணுவா? ஏன்னா படிக்கிறது எல்லாமே ஜெர்மன். இப்பவே 1 கிரேட் தான் அவ படிக்கிறா. இப்பவே பார்த்தீங்கன்னா, நான் ஏதாவது இங்கிலீஷ்ல சொன்னேன்னா, "அம்மா எனக்கு ஜெர்மன்ல தாம்மா திங்க் பண்ண வருது. எனக்கு ஜெர்மன்ல தாம்மா சொல்ல வருது." அப்படின்னு நைட்டு தூக்கத்துல கூட ஜெர்மன்ல தான் ஒளர்றா. அப்படி இருக்க குழந்தைய நம்ம 4 வருஷம், 5 வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு கூட்டிட்டு போறோம். இல்ல இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரிக்கு ஏதாவது கூட்டிட்டு போறோம் அப்படின்னா, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு எவ்ளோ பெரிய டிரான்சிஷனா இருக்கும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நீங்க வேற கண்ட்ரில இருக்க ஒரு குழந்தைய இங்க 7த் கிரேட், 8த் கிரேட்ல இங்க கொண்டு வந்தீங்கன்னா,
ரொம்பவுமே கஷ்டப்படுவாங்க. இங்க இருக்கிற அந்த லெவல் ஆஃப் ஜெர்மனுக்கு நம்ம குழந்தைங்க வந்து மீட் பண்ண மாட்டாங்க. ரொம்ப அவங்களுக்கே ஒரு ஒரு பின்தங்கிய மனப்பான்மை வந்துரும். ஸோ அதெல்லாம் யோசிச்சு தான் நெறைய பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடியே கிளம்பிடுவாங்க. இல்லன்னா 1 கிரேட், 2 கிரேட் முடிச்சோனே கிளம்பிடுவாங்க. எப்போ நான் லாங் டர்மா நீங்க இங்க இருக்க போறீங்க. அட்லீஸ்ட் யுனிவர்சிட்டி வரைக்கும் படிக்க போறோம். இங்க தான் செட்டில் ஆக போறோம்னு நெனைக்கிறவங்களுக்கு தான் அது கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும் ஜெர்மன் லாங்குவேஜ்ல. இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு தான். ஆனா இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸு ஒருத்தரோட சேலரிய ஃபுல்லா அப்படியே எடுத்து வச்சிடணும். நான் சொன்னேன் இல்லையா, இங்க இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகம். ஒருத்தரோட சேலரியில மேனேஜ் பண்றதே கஷ்டம்னு. இதுல இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்க வைக்கிறதெல்லாம் நெனச்சு கூட பார்க்க முடியாது. ரொம்ப ஹை ப்ரொஃபைல் ஜாப்ல இருக்கீங்க. 2 பேரண்ட்ஸுமே ரொம்ப நல்லா ஏர்ன் பண்றீங்க அப்படின்னா, ஒரு பேரண்டோட சேலரிய இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ்க்கு குடுத்துட்டு, இன்னொரு பேரண்டோட சேலரியில வாழலாம். அப்ப நம்ம எதுவுமே சேவ் பண்ண முடியாது. அப்பவும் நம்ம இங்க இருக்கிறதுக்கு யோசிக்க தான் செய்வோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பீப்பிள் நம்மள ட்ரீட் பண்ற விதம் ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இருக்காதுங்க. இப்ப எக்ஸாம்பிள் பஸ்ல நம்ம உட்கார்றோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பக்கத்துல வந்து கூட உட்கார மாட்டாங்க. நெறைய நான் அத வந்து ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்மள வந்து ஒரு புல்லி பண்ற மாதிரி பார்ப்பாங்க. ஒரு ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே இருக்க மாட்டாங்க. வெல்கமிங்கா இருக்க மாட்டாங்க. ஆ ரொம்ப சிரிச்சு பேச மாட்டாங்க. ஜெர்மன்ஸ் வந்து எப்படின்னா, கொஞ்சம் நல்லா பழகுறதுக்கு வந்து டைம் எடுத்துப்பாங்க. நல்லா பழகுனாங்கன்னா, நல்லா பழகுவாங்க. ஆனா ஜென்ரலா நான் வெளியில பார்த்த வரைக்கும் என்னன்னா, ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் ரூடா தான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் நெறையா இடத்துல. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம டே டூ டே லைஃப்ல படுற கஷ்டங்கள் தான். இப்ப எக்ஸாம்பிள் கிராசரி ஷாப்பிங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா, மண்டே டூ ஃப்ரைடே வொர்க்குக்கு போயிடுவோம். சாட்டர்டே மட்டும் தான் நம்ம ஃப்ரீயா இருப்போம். சாட்டர்டே ஷாப் பண்ணிக்கலாம். சண்டே பார்த்தீங்கன்னா, இங்க லாக்டவுன் தான். நான் கோவிட்லலாம் எப்படி நம்மள லாக்டவுன் போட்டு வீட்ல வச்சிருந்தாங்க, அந்த மாதிரி தான். எந்த கடையுமே இருக்காது. ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் தான். அதுவுமே ஜெர்மன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான் நமக்கு செட் ஆவாது. ரெஸ்டாரண்ட்ஸ் மட்டும் தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. இப்ப நீங்க வந்து ஒரு ட்ரெஸ் வாங்க போணும், இல்ல கடையில போய் ஷாப்பிங் பண்ணணும், இல்ல வீட்டுக்கு கெஸ்ட் வராங்க, டக்குனு அவங்களுக்கு ஏதாவது வாங்கி குடுக்கணும்னா கூட சண்டே கடையே கிடையாது. எல்லாமே நீங்க சாட்டர்டேவே முடிச்சிரணும். அதுவும் இல்லாம சாட்டர்டே வந்து எல்லாத்தையும் வெயிட்ட தூக்கிட்டு நடக்க முடியாம நடந்து தான் நான் வீட்டுக்கு வருவேன். அப்பலாம் எனக்கு வந்த புதுசுல ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் வெயிட்ட தூக்கிட்டு ஊர்ல இருக்கும்போது, மகாராணி மாரி வீட்ல உட்காந்துருப்பேன். சமையல், சாப்பாடு எல்லாமே பிளேட்டுக்கு டேபிளுக்கு வரும். சாப்பாடு சாப்பாடு அம்மா சமைச்சுருவாங்க. திங்ஸ் எல்லாம் வீட்ல இருந்து கடையிலேருந்து அப்பா வாங்கிட்டு வந்துருவாரு. இல்லன்னா ஸ்விக்கி, ஜொமேட்டோல ஆர்டர் போட்டுக்கலாம். இங்க வந்து அந்த மாதிரி ஆர்டர் போடுற கதையே கிடையாது. நம்ம தான் போய் வாங்கணும். எக்ஸாம்பிள் இந்த அமேசான் ஃப்ரெஷ்ல இருந்து ஒரு வெஜிடபிள்ஸ் வாங்கலாம். எதுக்கு வாரம் வாரம் போகணும்னு நானும் பார்த்தேங்க. என்னோட ஏரியால டெலிவரி கிடையாது. என்னோட ஏரியால அமேசான் ஃப்ரெஷ் கிராசரி கிடையாது. இவ்ளோ மினிமம் ஆர்டர் இருக்கணும்னு வச்சிருப்பாங்க. அந்த மினிமம் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, நமக்கு செட் ஆவாது. €90 €100 இருக்கும். நம்மளோட பில் பார்த்தீங்கன்னா €40 €50 இருக்கும். கடைக்கு போய் தான் வாங்குற மாதிரி இருக்கும். பிளஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா, தள்ளி தள்ளி இருக்கும். இப்ப நான் கடைக்கு போறதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பஸ் ஏறி, அந்த பஸ்ல போய் இறங்கி, கடைக்கு போய் வாங்கிட்டு, திரும்பவும் பஸ் ஏறி வரணும். ஏன்னா வெயிட்ட தூக்கிட்டு நம்மளால வர முடியாது. ஒவ்வொன்னுக்கும் ஒவ்வொரு கடைக்கு போணும். இப்ப பார்த்தீங்கன்னா, கிராசரி எல்லாம் காய்கறி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போணும். அப்புறம் வந்து ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரி எல்லாம் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போணும். அப்புறம் இந்தியன் கிராசரி வாங்குறதுக்கு இந்தியன் கடைக்கு போணும். ஸோ ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கணும். ஸோ வீட்டு வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தான் பார்க்கணும். ஸோ நமக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள்லயும் வீட்டு வேலை தான் பார்க்கணும். கிளீனிங் லேடி வைக்கலான்னா, கிளீனிங்க்கு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஐ திங்க் 1 ஹவருக்கு €50 கிட்ட வாங்குறாங்கன்னு நெனைக்கிறேன். நம்ம ஒரு 3 ஹவர்ஸ் வச்சாலே €250 வந்துரும். €500 வந்துரும். ஸோ அது நமக்கு செட் ஆவாது. ஸோ நம்ம ஊர்ல பார்த்தீங்கன்னா, ஒரு அயர்ன் பண்ணணும்னா கடையில குடுத்துருவோம். கிளீனிங்க்கு யாராவது வேணும்னா ஹெல்ப்புக்கு வச்சுக்கலாம். இல்ல சின்ன சின்ன ஹெல்ப்புக்கும் நமக்கு ஆள் கிடைக்கும். இங்க வந்து எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணணும். நமக்கு கிடைக்கிறதே அந்த ஒரு நாள் தான் லீவு. அந்த ஒரு நாள்லயும் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, மாவரைக்கிற வேலையில இருந்து எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணிக்கணும். ஒரு மாத்திரை வாங்கணும். இப்ப நமக்கே உடம்பு முடியலன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்ல 3 பேருக்கும் உடம்பு முடியல. அப்போ வந்து நான் மாத்திரை வாங்கணும்னா கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ண முடியாது. நம்ம உடம்பு முடியாததோட கிளம்பி போய் நம்மளே தான் வாங்கிட்டு வரணும். ஸோ இதெல்லாம் பார்க்குறப்போ, இந்தியால ராஜ வாழ்க்கை வாழ்ந்த சில பேருக்கு வந்து, இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படணுமா? அதுவும் இவ்ளோண்டு சேவிங்ஸ் தான் இருக்கு. இவ்ளோ €1000 சேவிங்ஸ்க்காக அவ்ளோ கஷ்டப்படணுமா? அப்படின்னு சொல்லி கிளம்பி போறவங்களும் இருக்காங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா, இந்த டாக்டர்னால கடுப்பாயி கிளம்புறவங்க இருக்காங்க. என்னன்னா, இங்க ஜெனரலாவே டாக்டர் அப்பாயின்ட்மென்ட் கொஞ்சம் தள்ளி தான் கிடைக்கும். இப்ப எனக்கு காய்ச்சல்ன்னு வச்சுக்கோங்களேன், இன்னைக்கு நான் ஃபோன் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் கேட்டா இல்லன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு 2 நாள் கழிச்சு குடுப்பாங்க. அதுக்குள்ள காய்ச்சலே போயிடும்.
நம்ம அதே மாதிரி தான் இப்போ ஒரு நியூராலஜிஸ்ட் அப்பாயின்ட்மெண்ட்டோ, இல்ல பேக் பெயினுக்கு ஒரு ஆர்த்தோ அப்பாயின்ட்மெண்ட்டோ கேட்டோம்னா, 1 வாரம், 2 வாரம், 1 மாசம் கழிச்சுலாம் குடுப்பாங்க. நமக்கு வந்து அதுக்குள்ள உடம்பே சரியாயிடும். இல்ல அந்த வலியே நமக்கு வந்து பழகி போயிரும். அந்த மாதிரி ஆயிடுவோம். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் இங்க ஈஸியாவே கிடைக்குதுங்க. அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. பட் இந்த மாதிரி டாக்டர் அப்பாயின்ட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தள்ளி தள்ளி தான் கிடைக்கும். நெறைய நேரம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த மாத்திரைய போட்டு தான் நம்ம சரி பண்ணிக்கணும். ஸோ இதெல்லாம் இருக்கட்டும். இதெல்லாம் ஊருக்கு போறதுக்கு ஒரு ஆப்ஷனா? அப்டின்னா இல்ல. ஒரு சில டைம் நமக்கு வந்து சீரியஸா ஏதாவது நடக்கும். நடக்கும் இல்லையா? இப்போ ஒரு நம்ம நம்மளோட குழந்தையே பார்த்தீங்கன்னா, கீழ விழுந்துருச்சு. அதுக்கு கை, கால்லாம் உடைஞ்சிருச்சு. ஓகேங்களா? அப்போ வந்து டாக்டர் கிட்ட எமர்ஜென்சி அப்பாயின்ட்மென்ட்க்கு தான் நம்ம போகணும். நார்மல் டாக்டர் கிட்ட முடியாது. எமர்ஜென்சி செக்ஷனுக்கு போனா, அங்க ஏத்துவாங்க பாருங்க கடுப்பு. என்னன்னா உட்கார வச்சுருவாங்க. என்ன? அவங்க ஒழுங்கா தானே இருக்காங்க. அவங்க நம்ம குழந்தை வலியில துடிச்சிட்டு இருக்கும். என்னோட ஃப்ரெண்டுக்கு நடந்தது. என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைக்கு வந்து கையில அடிபட்டுருச்சு. வலியில அவன் வந்து துடிச்சிட்டு இருக்கான். ஆனா, இத விட எமர்ஜென்சியான கேஸ் ஏதாவது ஹார்ட் அட்டாக் அந்த மாதிரி ஏதாவது எமர்ஜென்சியான கேஸ தான் அவங்க எமர்ஜென்சின்னு பார்க்குறாங்க. ஸோ இவங்க நல்லா தானே இருக்காங்க. இன்னும் 3 ஹவர்ஸ் கழிச்சு பார்த்தா ஒண்ணும் இல்லையே! அப்டின்ற மாதிரி அந்த குழந்தைய 4 ஹவர்ஸ், 5 ஹவர்ஸ் வலியோட வெயிட் பண்ண வச்சிருக்காங்க. ஒரு பெயின் கில்லர் குடுக்கல. அந்த குழந்தை யோசிச்சு பாருங்க. 5 ஹவர்ஸ் கை உடைஞ்ச வலியோட இருந்துச்சுன்னா, எவ்ளோ கஷ்டமா இருக்கும். அத பார்க்குற பேரண்ட்ஸ்க்கு எவ்ளோ ஒரு எமோஷனல் ட்ராமாவா இருக்கும். அப்ப அந்த பேரண்ட்ஸோட மைண்ட்ல என்ன ஓடும்? இதே இந்தியாவா இருந்துச்சுன்னா, 1 ஹவர் கூட இல்ல. உடனே வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுவாங்க. மெடிசின் குடுப்பாங்க. எவ்ளோ நல்லா ட்ரீட்மெண்ட் பார்த்துருப்பாங்க. காசு மட்டும் நம்ம குடுத்துட்டா போதும். நம்மளோட எவ்ளோ கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும்னு. இங்க காசுனால எதுவுமே நடக்காதுங்க. ப்ராசஸ் எவ்ளோ ஸ்லோவா இருக்கோ அப்படிதான் நடக்கும். எக்ஸாம்பிள் வேற ஏதோ ஒரு பிரச்சனை நமக்கு வந்து அம் அ உடம்புல வேற ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வலியில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு பல்லு வலியோ, ஏதோ ஒரு சீரியஸான ஒரு வலி. நம்ம போய் உட்காந்துருக்கோம்னா, நம்ம எப்படி உட்காந்துருக்கோம்னு பார்ப்பாங்க. நம்ம உட்கார முடியாம வலியில உருண்டுட்டு இருந்தா மட்டும் தான் அத எமர்ஜென்சியா எடுத்துப்பாங்களே ஒழிய, உண்மையிலே அது வந்து உயிருக்கு ஆபத்தான நிலைமைய மட்டும் தான் எமர்ஜென்சியா எடுத்துப்பாங்க. மத்த எமர்ஜென்சி எல்லாம் அவங்களுக்கு எமர்ஜென்சியே கிடையாது. ஃபர்ஸ்ட் எய்ட் கூட பண்ண மாட்டாங்க. அப்படியே உட்கார வச்சுருவாங்க. காலையில 9 மணிக்கு போய் ஈவினிங் 5 மணி வரைக்கும் வலியோட இருந்த கதையெல்லாம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணும்போது இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப வெறுப்பாயிடும். இப்படியெல்லாம் இங்க இருக்கணுமா? நம்ம இந்தியால போனா எப்படி ட்ரீட்மெண்ட் பார்த்து எப்படி இருக்கலாம்னு சொல்லிட்டு நெறைய பேர் வெக்ஸ் ஆயி கிளம்புறவங்களும் இருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபுட் எல்லாமா ஒரு பிரச்சனை அப்படின்னு யோசிப்பீங்க. இந்தியால யோசிச்சீங்கன்னா, என்ன மாதிரி ஆளெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல நான் வந்து மெய்டு வச்சிருந்தேன். அதுவும் இல்லாம என்னோட அம்மாவும் என் கூட இருந்தாங்க. நான் வந்து சமைச்சதே கிடையாது. கிச்சனுக்குள்ள போனதே கிடையாது. ஆனா, இங்க வந்ததுக்கப்புறம், எனக்கு புடிச்ச எல்லா ஐட்டமுமே நான் தான் சமைக்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒரு பரோட்டா வீட்ல போட்டோம்னா, எவ்ளோ கஷ்டமான ப்ராசஸ் அது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்காக நம்ம சாப்பிடாம இருக்க முடியுமா? 1 வருஷம் வரைக்கும் சாப்பிடாம இருக்க முடியுமா? இங்க ரெஸ்டாரண்ட்ஸ், சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸே கிடையாது நான் இருக்க சிட்டில. அதனால எல்லாமே நம்ம வீட்ல தான் பண்ணணும். பசிச்சா ஒரு பஃப் பண்றதுலேருந்து, சமோசா பண்றதுலேருந்து, ஒரு ஸ்வீட் வேணும்னா பண்றதுலேருந்து எல்லாமே நம்மளே வீட்லயே பண்ணிக்கணும். ஸோ நம்மளே வீட்லயே ஒரு சில நேரம் பண்ணுவோம். ஒரு சில நேரம் நம்மளுக்கே வீட்டு வேலையும் பார்த்து, ஆஃபீஸ் வேலையும் பார்த்து, நம்ம குழந்தையும் பார்த்து, நமக்கு புடிச்சத பண்ணி சாப்பிடுவோமான்னா இல்ல. ஸோ ஒரு கட்டத்துல எப்படி ஆயிடும்னா, இவ்ளோ கஷ்டப்பட்டு இருக்கணுமா? நம்ம அதுக்கு இந்தியாவே போயிடலாமே! அப்படின்னு தோண ஆரம்பிச்சுருங்க. இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கு. ஆனா, மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் தான். நான் இருக்கிற சிட்டில பார்த்தீங்கன்னா, 98% நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட் தான். சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட் சரவணா பவன்னு ஒண்ணு இருக்கு. ஏதோ ஒரு தூரத்துல. அதே மாதிரி இன்னொரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஒரு கேரளா சவுத் இந்தியன் ரெஸ்டாரண்ட். அது ஒரு மூலையில இருக்கு. இப்ப நம்ம அவசரத்துக்கு நமக்கு உடம்பு சரியில்ல, ஆர்டர் பண்ணணும்னு நெனச்சோம்னா முடியாது. ஏன்னா, அது எங்கேயோ இருக்கும். ஆர்டர் பண்ணி கொண்டு வர முடியாது. சரி நம்ம வீட்டு பக்கத்துல இருக்க ஒரு நார்த் இந்தியன் ரெஸ்டாரண்ட்லயாவது இன்னைக்கு வாங்கி சாப்பிடலான்னு பிளான் பண்ணியிருப்போம். ஆனா டெலிவரி பண்ண மாட்டாங்க. சரி நம்ம அங்க போய் நடந்து போய் சாப்பிட்டுக்கலான்னு பார்த்தா டேபிள் ஃபுல்லா இருக்கும். இப்படிதாங்க நடக்கும். நான் எப்ப ஃபோன் பண்ணி கேட்டாலுமே 9 மணிக்கு அப்பாயின்ட்மென்ட் இருக்குன்னுவாங்க. டின்னர் டைம் சீட் அவைலபிள்னு சொல்லுவாங்க. நம்ம பாப்பாவுக்கு நம்மளுக்கெல்லாம் தான் 8 மணிக்கே பசிச்சிடுமே. 9 மணிக்கு நம்ம போய் சாப்பிடுறதுக்கு நம்ம வீட்லயே அதுக்குள்ள குக் பண்ணி சாப்பிட்டுறலான்னு கேன்சல் பண்ணிருவோம். சரி நமக்கு புடிச்ச கடையிலேருந்து ஆர்டர் பண்ணலான்னு பார்த்தா, டெலிவரி ஆப்ஷன் இருக்காது. சரி சவுத் இந்தியன் சாப்பாடு சாப்பிடணும், இட்லி வேணும் அப்படின்னு நெனச்சோம்னா, எங்கேயோ போயி ஒரு 4 ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போய் சாப்பிட்டு வரணும். அப்படி நமக்கு தோணுமா? ஸோ இவ்ளோ கஷ்டம் இருக்கிறதுனால, நம்ம கடையிலயும் நமக்கு சாப்பிட தோணாது. காய்ச்சலே வந்தாலும், உடம்பே முடியலனாலும், நம்மளே தான் எல்லாமே பண்ணிக்கணும். இது ரொம்பவுமே கஷ்டமா இருக்கும். எஸ்பெஷலி இதையே நம்ம வருஷமா பண்ணும்போது, ரொம்பவுமே கடுப்பா இருக்கும். மெடிசின்ல பார்த்தீங்கன்னா, இன்னொரு ஒரு கஷ்டம் என்னன்னா, குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லன்னு நம்ம ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம்னா,
ஃபர்ஸ்ட் டே நீங்க கூட்டிட்டு போகாமயே இருக்கலாம். நீங்க ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் டே என்னோட குழந்தைக்கு உடம்பு சரியில்ல, இன்னைக்கு காலையில இருந்து வாமிட் எடுத்துட்டு இருக்கான்னு சொன்னா, சிம்பிளா அவங்க ஓகே ஏதாவது இன்ஃபெக்ஷனா இருக்கும். நீங்க போயிட்டு வீட்ல இருந்து பார்த்து அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. மருந்து எதுவுமே குடுக்க மாட்டாங்க. சரி 3 நாள் உடம்பு சரியில்லன்னு சொல்லி போனா கூட எந்த மருந்துமே குடுக்க மாட்டாங்க. ஆன்டிபயோட்டிக்லாம் கிடையவே கிடையாது. இது வந்து ஒரு வகையில நல்ல விஷயம் தான். ஏன்னா அவங்க ஆன்டிபயோட்டிக்லாம் குடுக்க மாட்டாங்க. நேச்சுரோபதி தான் ஃபாலோ பண்றாங்க. ஒரு நேச்சுரலா இருக்க மெடிசின்ஸ் தான் குடுப்பாங்க. அதெல்லாம் ஓகே. ஆனா ஒரு சில டைம் நம்ம குழந்தைங்க வந்து பாத்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரீம் பெயின்ல இருப்பாங்க. என்னோட ஃப்ரெண்டோட குழந்தைங்கலாம் பாத்தீங்கன்னா, காய்ச்சல் வந்து அந்த இன்ஃபெக்ஷன் காதுக்கு போயி, காதுல பஸ்ஸு ஃபார்ம் ஆயி, எக்ஸ்ட்ரீம் பெயின்ல இருந்துச்சு. அந்த குழந்தைய 1 வாரம் சஃபர் பண்ண வச்சுட்டு, 1 வாரம்க்கு அப்புறம் தான் ஆன்டிபயோட்டிக் குடுத்தாங்க. அதுக்கப்புறம் 5 நாள் ஆச்சு அது சரியாகுறதுக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன குழந்தை 10 நாள் அவ்ளோ வேதனைய அனுபவிக்கிறப்போ, பேரண்ட்ஸ்க்கு எப்படி இருக்கும் அதோட ஃபீலிங்குன்னு சொல்லிட்டு. அ இது டயேரியாவா இருந்தாலும் சரி, வாமிட்டா இருந்தாலும் சரி, எந்த மருந்துமே குடுக்க மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போறது டோட்டல் வேஸ்ட். ஆனா ஹாஸ்பிட்டலுக்கு சம்டைம்ஸ் நாங்க போவோம். ஏன்னா, இந்த ஊரோட ஸ்பெசிஃபிக்கான டிசீஸ் ஏதாவது பரவுதா? போலன் அலர்ஜியா? இல்ல இந்த ஊர்ல ஒரு சில நோய் இருக்கும். அதுவான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போவோமே ஒழிய, ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா, மெடிசின்ஸே குடுக்க மாட்டாங்க. குழந்தைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டம். எனக்கெல்லாம் உடம்பு சரியில்லன்னா, நான் வந்த 3 வருஷத்துல ஒரே ஒரு தடவ தான் ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன். ஏன்னா, அதுவுமே வந்து சிக் நோட் வாங்குறதுக்காக போனேன். மத்த டைம் எல்லாம் நம்ம ஊர்லேருந்து கொண்டு வந்த மருந்தையே மேனேஜ் பண்ணிருவோம். குழந்தைய வச்சிருக்கவங்க இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படும்போது, அவங்க ரொம்ப யோசிப்பாங்க. இப்படியெல்லாம் குழந்தைய வச்சுட்டு இங்க கஷ்டப்படணுமா? அப்படின்னு. இன்னொரு முக்கியமான விஷயம் வேலை தான். இப்போ வந்து ஒரு ஹஸ்பண்டுக்கு வேலை இருக்கு. இங்க வராங்க அப்படின்னா, ஒய்ஃப் வந்து டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. ஒய்ஃப் வந்து ஒரு சின்ன சின்ன ஜாபுக்கு, ஒரு டீச்சர் ஜாபுக்கோ, கிண்டர் கார்டன் டீச்சராவோ போணும். அவங்க படிச்ச படிப்புக்கு போணும் அப்படின்னு நெனச்சா முடியாது. ஏன்னா, இப்ப கிண்டர் கார்டன் டீச்சரா போணும் அப்படின்னா, அதுக்கு தனியா ஜெர்மன் படிச்சுட்டு, அதுக்கு மேல இவங்க 2 இயர்ஸ், 3 இயர்ஸ் கோர்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நீங்க கடையில ரீவே அந்த மாதிரி கடையில வேலைக்கு போணும்னாலும், ஜெர்மன் வந்து ஒரு லெவலுக்கு படிச்சிருக்கணும். அத படிக்கவே 2 வருஷம் ஆயிடும். கொஞ்சம் கஷ்டம் தான். அதே மாதிரி வேற ஏதாவது வேலைக்கு போணும், ஹெச்ஆரா போணும், என்ன வேலைக்கு போணும்னாலுமே, ஜெர்மன் படிச்சுட்டு, இங்க அதுக்குன்னு தனியா ஒரு படிப்பு இருக்கும். இப்ப மேக்கப் ஆர்டிஸ்ட்டா போணும்னா கூட அதுக்கு தனியா படிக்கணும், சர்டிஃபிகேட் வாங்கணும். நீங்க வந்து சும்மாலாம் ஃப்ரீலான்சிங்கா நம்ம ஊர்ல பண்ற மாதிரி மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் ஆக முடியாது. மேக்கப் பண்ணவும் கூடாது. அதே சமயத்துல இப்ப வீட்லயே சமையல் செஞ்சு விக்கலாம் அப்படின்னாலும் பண்ணக்கூடாது. ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆனா கூட கோர்ட்ல நம்மள ஜெயில் தண்டனை குடுக்குற அளவுக்கு நடக்கும். எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து வீட்லயே பரோட்டா பண்ணி வித்துட்டு இருந்தாரு. அவரு மேல கம்ப்ளைண்ட் வந்துச்சு. இந்த மாதிரி ஒழுங்கா பரோட்டா இல்ல, இது மாரி ஒழுங்கா ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணலன்னு வந்துச்சுன்னா, அவங்கள வந்து ஜெயில்ல கூட போடுவாங்க. ஸோ நம்மளால வந்து ஃப்ரீலான்சிங்கா அப்படி கவர்மெண்ட்டுக்கு தெரியாம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டிபெண்டன்ஸ் எல்லாம் வேலை செய்ய முடியாது. வேலை செய்யணும்னா ரொம்பவுமே ஜெர்மன் படிக்கணும். அதுக்கப்புறம் அந்த கோர்ஸ் படிக்கணும். அதுக்குள்ள விடிஞ்சு போயிடும். 3 வருஷம், 4 வருஷம் ஆயிடும். அதுக்குள்ள நம்மளுக்கு இங்கேருந்து கிளம்பணுன்ற மனசே வந்துரும். ஸோ இந்த மாதிரி நெறைய பேர் வந்து கடுப்பாயி ஜெர்மன் ஸ்கில்லால ஜெர்மன் தேவை. அதுக்கு மேல படிக்கணும். அதுக்கு மேல வேலைக்கு போணுன்றதுனால, நெறைய பேர் வந்து அந்த லைன்ல போக முடியாம இருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ அம் ஒரு டீச்சரா போனோம் அப்டின்னா, உங்களுக்கு எவ்ளோ தூரம் ஜெர்மன் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஒரு கிண்டர் கார்டன் டீச்சர், குழந்தைய பார்த்துக்கிற டீச்சருக்கு வந்து எவ்ளோ தூரம் ஜெர்மன் வேணும்னு பார்த்துக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஜெர்மன் வேணும். ஜெர்மன் இல்லாம, லாங்குவேஜ் ஸ்கில் இல்லாம இங்க டிபெண்டன்ட் வந்து வேல கண்டுபிடிக்க முடியாது. இதே ஒய்ஃப் வேல மெயின் விசா ஹோல்டராவும், ஹஸ்பண்ட் வந்து டிபெண்டன்ட்டாவும் வந்தாங்கன்னா, அந்த ஹஸ்பண்ட் வந்து வேலை கிடைக்காம இருந்துச்சுன்னா, அந்த ஃபேமிலில எவ்ளோ கஷ்டமா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல கூட நெறைய இந்தியன்ஸ் இருக்காங்க. நான் சும்மா சொல்றேன்னு நெனைக்காதீங்க. ஹானஸ்ட்டாவே நான் இத வந்து லைவா பார்த்துருக்கேன். ஒய்ஃப் வந்துருவாங்க. ஹஸ்பண்டுக்கு 5 மாசம் டூ 1 வருஷம் வரைக்கும் வேலை இல்லாம, ரிட்டர்ன் கிளம்பி போன ஃபேமிலிய நான் போன வாரம் கூட மீட் பண்ணேன். ஏன்னா, ஹஸ்பண்ட் வந்து எவ்ளோ நாள் வீட்ல வந்து அவங்களுக்கும் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கும். வீட்ல சண்டை வரும். ஸோ நெறைய ப்ராப்ளம்ஸ் நடக்கும். இதனாலயும் நெறைய பேர் கிளம்பி போறாங்க. வேலை கிடைக்காம. பிளஸ் இப்போ ரிசர்ஷன் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால, மெயினா நெறைய பேருக்கு வேலை போகுது. சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ்ல வேலை பார்க்குறவங்களுக்குலாம் வேலை போகுது. திரும்ப வேலை கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகுது. ஈஸியா வேலை கிடைக்கிறதில்ல. அதுவும் ஜெர்மன் இல்லன்னா, உங்க ரெஸ்யூம அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் கூட பண்ண மாட்டாங்க. ரிப்ளை கூட பண்ண மாட்டாங்க. ஸோ ஜாப்ஸ் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப டஃப்பா இருக்கிறது ஒரு ரீசன். நெறைய பேர் ஜாப் கிடைக்காம ரிட்டர்ன் போயிட்டு இருக்காங்க. அதுவும் இப்போ 2025ல. எல்லா ப்ராசஸுமே ரொம்ப ரொம்ப ஸ்லோவா இருக்குங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ஜெர்மனிக்கு வரீங்க. ஒரு வீடு பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு கிடைக்கிறதுக்கே நெறைய மாசங்கள் கூட நீங்க வெயிட் பண்ண வேண்டிய ஆப்ஷன் அமையலாம். ஏன்னா, இவங்க அப்பாயின்ட்மென்ட், இன்டர்வியூ அந்த பேசிஸ்ல தான் வீடே குடுக்குறாங்க. நாங்க வந்து வந்த புதுசுல ஒரு 10 வீடு பார்த்துருப்போம்.
10 வீடுக்குமே ஓகே சொன்னோம். எல்லா வீடுமே எங்களுக்கு ஓகே. வீடு கிடைச்சா போதும். ஏன்னா எங்களுக்கு ஆஃபீஸ்ல வந்து 1 மந்த் தான் வீடு குடுத்தாங்க. ஸோ அதுக்குள்ள வீடு பார்த்து நாங்க மூவ் ஆகணுன்ற கட்டாயம். எல்லா வீட்டுக்குமே ஓகே தான் சொன்னோம். ஆனா எந்த வீட்டுக்குமே எங்கள ஓகே சொல்லல. இன்ஃபாக்ட் ஒரு நல்ல கம்பெனில நல்ல சேலரி வாங்குற பொசிஷன்ல இருக்கிற நம்மளுக்கே அவங்க வீடு குடுக்குறதுக்கு அவ்ளோ யோசிக்கிறாங்க. வீடு கிடைக்கவே இல்ல. அவங்க குடுக்குற வீட தான் நம்ம எடுத்துக்கணும். நம்மளோட கம்ஃபர்டபிள்க்கு ஏத்த மாதிரி நான் கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருப்பேன். பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் இருப்பேன். அப்படியெல்லாம் சொல்லி நம்ம ஆப்ஷன்ஸ்லாம் சொல்லி வீடு கேட்டோம்னா கிடையாது. இப்போ அதுவும் இல்லாம என்னோட வீடு பார்த்தீங்கன்னா, கிச்சன வந்து நம்ம விலைக்கு வாங்கிக்கணும். 2,00,000க்கு குடுத்து விலைக்கு வாங்கிக்கணும். அப்படின்னா தான் நாங்க குடுப்போம்னு சொன்னாங்க. நாங்க எல்லாத்துக்கும் ஓகே சொல்லி கிடைச்சதுனால தான் இந்த வீடு கிடைச்சது. ஸோ வீடு கிடைக்கிறதுலேருந்து எல்லாமே இங்க ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் தான். அந்த வீடுக்கு அப்ளை பண்றது ஸ்கூஃபா சர்டிஃபிகேட்ன்னு ஒண்ணு பேங்க்லேருந்து வாங்கணும். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ப்ராசஸ். நீங்க அந்த வீட கொண்டு போய் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து கிரிமினல் சர்டிஃபிகேட் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 2 வாரம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் போ வேண்டியது இருக்கும். பிசிக்கல் லெட்டரா தான் யூஸ் பண்ணுவாங்க. எல்லாத்துக்குமே கேஷ் கொண்டு போணும். கார்டெல்லாம் எல்லா இடத்துலயும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி நெறைய கஷ்டங்கள் இருக்கு. இங்க வந்து ரொம்ப ஸ்லோவான லைஃப் ஸ்டைல் தான். ஒரு 20 இயர்ஸ் பேக்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க. நம்ம ஊர்ல வந்து ஜிபே, ஃபோன்பே எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இங்க வந்து இன்னும் கேஷு, கிரெடிட் கார்டு அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ நெறைய விஷயத்துல வந்து பிஸ்ட் ஆஃப் ஆயிடுவோம் நம்ம இங்க வாழ்றப்போ. அதையும் மீறி ஏன்டா இவ்ளோ நாள் அங்க கஷ்டப்பட்டு வாழ்றீங்க? அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இதையும் மீறி ஒரு சில நல்ல விஷயங்கள் இருக்கு. அது வந்து ஃபேமிலி டூ ஃபேமிலி மாறும். இப்ப 2 பேருமே நல்லா ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா, இங்க வாழ்றது வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் தான். அதையும் மீறி நெறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிலர கட்டாயப்படுத்தி இங்க வாழ வைக்கும். அது வந்து அவங்களோட பெர்சனல் சாய்ஸ். இன்னும் ஜெர்மனில என்னலாம் நல்ல விஷயம் இருக்கு? ஏன் சில பேர் இன்னும் இந்த கஷ்டங்கள்லாம் தாங்கிட்டு வாழ்றாங்க? அப்படின்றது வேணும்னா, நான் அடுத்த வீடியோவ ஷேர் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் ஏதாவது பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தேன்னா, கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. வேற ஏதாவது வீடியோல உங்களுக்கு வேணும், இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னாலும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.